ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்னென்னா, காலையிலேயே வந்து நம்ம முருங்காடு வந்து உழவு ஓட்டுறதுக்கு டிராக்டர் வந்துருச்சு. ஸோ வந்து முருங்காடு உழவு ஓட்டிகிட்டு இருந்துச்சுங்களா. நான் வந்து இடையில என்ன பண்ணேன், ஒரு 4 முருங்காயினாலும் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்தந்த செடியில் இருந்துச்சு, எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருந்தேன். பூவெல்லாமே இருந்துச்சு, ஏதோ ஒன்று தான் அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அதனால தான் வந்து முருங்காடு ஓட்ட வேண்டியதாகி போயிடுச்சு. அப்புறம் வந்து முருங்காடு ஓட்டிட்டு போட்டால் காடையே விரிச்சோன்ட்ருக்குங்க. எனக்கு என்னத்தையோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலு. சரி என்ன பண்ணுறது, அதோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முருங்காடெல்லாம் அழிக்கவும், அதுக்குள்ளார வாழ்ந்த மயில் எல்லாமே எங்கடா நம்ம இடத்துக்கு காணோம் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்குள்ளே வாழ்ந்த கொக்கு மயில் எல்லாமே. அப்புறம் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கலான்ட்டு வச்சா அதில் ஏதோ குக்கர் வந்து இதாகிடுச்சாட்ருக்குது, போயிடுச்சாட்ருக்கு. சாப்பாடெல்லாம் செதறி வீடு ஃபுல்லாக ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் ரொம்ப பசி எடுத்தனால நூடுல்ஸ் கலர் சாப்பிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து தூங்கவே இல்லைங்க, கரெக்டாக விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் நைட்டு. அப்புறம் வந்து நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கோலம் வாசலிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாக நாங்கள் எல்லாமே வந்து சுண்டல் பொங்கல் எல்லாமே கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சோம். என்னால் வீடியோ எடுக்க முடியல எதையுமே. ஆனால் சாமி கும்பிட்டது எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. பொங்கல் வச்சது மட்டும் வீடியோ எடுத்தேன். ஸோ பொங்கல்லாம் வச்சுட்டு கரெக்டாக வந்து டைம் வந்து ஒரு 9 மணி பக்கம் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. நல்ல நேரம் வந்து ஒரு 10:30க்கு மேலே போட்டிருந்தாங்க. சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு போயாச்சுங்க. போயிட்டு கரெக்டாக மாமாவும் வந்து தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தார். எங்களுக்கு வந்து என்ன தான் நோம்பி நொடி எது இருந்தாலுமே தோட்டத்தில் வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி மாடுக்கண்ணோட வேலை, தோட்டத்தோட வேலை, இது ரெண்டுமே வந்து கம்பல்சரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வெளியே ஆஃபீஸ் இதுக்குன்னு போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைஃபு. டெய்லியுமே வந்து ஒரு இயற்கையை வந்து ரசித்து வாழ்கிற லைஃப்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த லைஃபு. நான் வந்து சிட்டிக்குள்ளே தான் இருந்தேன். சிட்டிக்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது இங்கே மேரேஜ் பண்ணிட்டு வந்தாச்சு. எனக்கு சிட்டிக்குள்ளே இருந்தபோதுமே எனக்கு வந்து தோட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஃபுல்லாக டோட்டலாக மாறிட்டேன். பெருசாக அம்மா வீட்டுக்கு கூட வந்து போக மாட்டேன், இங்கே தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு விநாயகர் கொண்டு போய் சாமிக்கு வந்து படைச்சி முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா எனக்கு எங்கேயுமே போகிறக்கே வந்து தோதே இல்லைங்க. வீட்லேயும் வேலை இருந்துச்சு, தோட்டத்துலேயும் வேலை இருந்துச்சு, மாடையும் பார்க்கணும், பாப்பாவையும் பார்க்கணும், எல்லா வேலையும் ஒட்டுக்காக இருந்தாலும் எங்கேயுமே போக முடியல. வீட்டில் மட்டும் சாமி கும்பிட்டு அதோட இதை முடிச்சாச்சு விநாயகர் சதுர்த்தியை. வந்து காலையில் பார்த்திங்களா சன்ரைஸ், எங்கள் வீட்டு சன்ரைஸ் தாங்க அவ்வளோ அழகாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வந்தானே வெளியே. இன்றைக்கி வந்து தூங்காதனால வந்து அந்த சன்ரைஸை வந்து எந்திரிச்ச உடனே பார்க்கல, தூங்கவே இல்லைன்றனால பார்த்துட்டேன். ஸோ வந்து நான் முடிச்சுட்டு பால் கறக்கறதுக்கு போயாச்சு.